நமது இந்தியாவை 1.5 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 1 கோடி பேரை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அடிமையாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு வசனம் பராசக்தி படத்தில் வரும். அதே மாதிரி நம்ம தமிழகத்தை கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அரசு நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கு. ஆங்கிலேயர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆங்கிலேயராவது அயல் நாட்டை சேர்ந்தவன் நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என்ற பெயர்ல கடந்த 4.5 ஆண்டு காலமாக நம்மளை குடும்பமாக கொத்தடிமையா வச்சிருக்கிறாங்க. இப்ப திண்டுக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியசாமி குடும்பம், திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா KN நேரு குடும்பம், விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடி அவர்கள் குடும்பம், வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா துரைமுருகன் அவருடைய குடும்பம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே திமுக அவங்க குடும்ப அரசியலை பண்ணிக்கிட்டு மக்களை பூரா முட்டாளாக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம வெள்ளைக்காரன்ட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆகிருக்கு. ஆனால் இந்த கொள்ளக்காரனான திமுக அரசிட்ட இருந்து நம்ம நினச்சோம்னா அடுத்த 2026லேயே சுதந்திரம் வாங்கிடலாம். அதனால் வரப்போகிற 2026 தேர்தலில் புதிதாக வாக்களிக்க போகிற இளைய தலைமுறை வாக்காளர்கள் சிந்திச்சு வாக்களித்து உங்களோட எதிர்காலத்தை யார் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.